ஆன்லைன் மணி மேக்கிங்கில நீங்க ஸ்மார்ட் லெவலா வொர்க் பண்ணும்போது, நீங்க இங்க ஒரு ஸ்ட்ராங்கான மணி மேக்கிங் பேஸ் ஒண்ண உருவாக்கி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் லெவல் வொர்க்க வந்து நீங்க எந்த கான்செப்ட் எடுத்தாலும் நீங்க அங்க இன்க்ளூட் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப்படி நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டு, உங்களுக்கான ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம நீங்க உருவாக்குவீங்கன்னா, பெசிவ் இன்கம் ஸ்கீம் என்ன பண்ணும்னா, உங்களுக்காக அது வொர்க் பண்ணும். ஸோ அப்படி ஒரு ஸ்கீம் பேஸ் ஒண்ணு நீங்க உருவாக்குவீங்கன்னு ஒரு சொன்னா, ஆன்லைன்ல நீங்க லாங் டைம் வந்து சர்வே ஆகலாம். ஓகே. நாங்க கிளாஸ்ல டீச் பண்ற ஒரு வெப்சைட்டோட கம்பேர் பண்ணிட்டு, அதாவது நாங்க இங்க சொல்லப் போற இந்த வீடியோல சொல்லப் போற கான்செப்ட் என்னன்னா, ஆன்லைன்ல ஒரு மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு என்னன்னா, நாங்க இந்த மொபைல் மூலமா அல்லது நீங்க எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸை வந்து நாங்கள் ஒரு வெப்சைட்டில் Shutterstock, iStockன்னு ஒரு சொல்லி இருக்குது. இந்த வெப்சைட்ஸில் நாங்கள் அப்லோட் பண்ணினதும் இந்த பிளாட்ஃபார்ம் என்ன செய்யும்னா, எங்களோட கிரியேஷன் இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது தானே, அவங்க சில க்ரைட்டீரியாஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த க்ரைட்டீரியாஸுக்கு பேஸ் ஆகி அந்த அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கணும். அது என்னன்னு ஒரு சொன்னால் வேர்ல்டு வைடு மெம்பர்ஸ் வந்து அதை டவுன்லோட் பண்ண உங்களுக்கு வந்து மணி வரும். ஓகே. சில டைமில் ஒரு டவுன்லோட்டுக்கு $250 மட்டும் வரும். அந்த கண்ட்ரி அதே மாதிரி சில சில பேசிஸை வச்சு. ஸோ அதே கான்செப்ட் தான் நாங்கள் இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஏஐ ரிலேட்டட், அதாவது ஏஐ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இதை நாங்கள் மணி மேக் பண்ண போகிறோம். அதாவது ஏஐ இமேஜையும் இவங்க எடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு எப்படி நான் மணி மேக் பண்ணலாங்கிற கான்செப்டோட சேர்த்து இதை நாங்கள் ஃப்ரீலான்சர்னு ஒரு பாடம் ஒன்று படிக்குமே, இந்த ஃப்ரீலான்சருங்கிற பாடத்தை வச்சு எப்படி இதை நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் லெவலாக கொண்டு போகலாம். உதாரணம் இப்போ நாங்கள் Shutterstock வெப்சைட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இந்த Shutterstock வெப்சைட்டில் நாங்கள் ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அது வந்து பூஸ்ட் பண்ணும், கட்டாயம் பூஸ்ட் பண்ணும். எங்கள் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி பூஸ்ட் பண்ணுற வே எங்களுக்கு ஃபோட்டோஸ் ஏஐ இமேஜும் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியாதுன்னு வைங்களேன். இதை நாங்கள் எப்படி ஃப்ரீலான்சரை வச்சு நாங்கள் பில்டப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து என்னென்னா, நான் கிளாஸில் டீச் பண்ணுறோம் எப்படின்னா 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி, 2 டேட்டா கலெக்ஷன், அதே மாதிரி ஏஐ இமேஜ், இதே ஏஐ இமேஜ் கான்செப்ட் படிப்பிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரீலான்சர், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் இதை உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ இதில் ஃபெஸ்ட்டுக்கு எல்லாமே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறேன். இந்த ஏர்ன் பண்ணுற மணி 6 வெப்சைட் இருக்குதே, சாரி 10 வெப்சைட் வந்து நாங்கள் கம்ப்ளீட்லி நீங்கள் ஜாயின் பண்ணுங்க ஏர்ன் பண்ணுங்க. ஈவன் ஃப்ரீலான்சர் இதில் ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் இன்னுமே மணி ஆக்கணும். அதாவது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கிறது ஆன்லைனில் விஷயம் இல்லை, ஆன்லைனில் ஆஃப்லைனோ நீங்கள் அந்த ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு எப்படி உங்களை நீங்கள் வெல்த்தி ஆக்கி கொள்றீங்கிறத எங்கள் பிரச்சனை. ஸோ அதை நீங்கள் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னா சரி, அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் மணி மேக் பண்ணணும், அதாவது ஒரு மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சுட்டு மணி மேக் பண்ணணும்னா வெல் ஃபீச்சர் அகாடமியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் கடந்த 5 வருஷமாக ஆன்லைனில் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கிறேன். ஓகே. இங்கே வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணுறது, அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, அண்ட் வந்து காப்பி பேஸ்ட் ரிலேட்டடான ஈஸியான வெப்சைட். நீங்கள் நிறைய பிள்ளைகள் வந்து மொபைலை மட்டுமே வச்சுட்டு நிறைய பேர் ஏர்ன் பண்ணிருக்காங்க. ப்ரூஃப்ஸோட டெலிகிராம் சேனலில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. 2700க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங்ஸ் அதில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மொபைலை வச்சுட்டு சர்வீஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட சில கொஷின் யாருக்கு கேட்பாங்க, அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலமாக நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அதுக்குன்னு நாங்கள் தனியான குரூப் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து 55க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் வந்து இதில் எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணுற இந்த காப்பி பேஸ்ட் இந்த டைப் ஆஃப் வெப்சைட்டில் எங்களுக்கு $300 ஜாப் இருந்தால் உங்களுக்கு $800 ஜாப்ஸ் இருக்கும். ஓகே. அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஈவன் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணால் இப்போ டெய்லி $50 ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட் இப்போ டேக்கே வந்து $1000 ஏர்ன் பண்ணுற மாதிரியெல்லாம் ஜாப்ஸ் கொடுக்கும். ஓகே. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே முக்கியம். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் எப்படி அந்த பிளாட்ஃபார்முக்கு ப்ராஃபிட்டபிளான ஒரு பர்சனாக மாறுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அமையும். ஓகே. அப்போ ப்ராஃபிட்டபிள் பர்சனாக மாற என்ன செய்யணும், அது உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணும், உங்களை விடாது. ஓகே. ஏன்னா ஒரு அன்நாலேஜபிள் ஒர்க்கர்ஸை விட நாலேஜபிளான ஒர்க்கர்ஸ் தான் அவங்களுக்கு தேவை. ஸோ அந்த வகையில் தான் இந்த கைடன்ஸ், அந்த ஒர்க்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் அமையும். இது நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி, எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி தான் முதல் உங்களுக்கு இருக்க வேண்டியது. அவங்க பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்னத்தை மீன் பண்ணணும்னா, உங்களோட ஒர்க்கால் அவங்க வந்து ப்ராஃபிட்டபிள், அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் பெர்சன்டேஜில் ஒரு முக்கியமான பெர்சன்டேஜ் எவ்ரி மந்த் நீங்கள் எடுத்து கொடுக்குற மாதிரி உங்களோட வேலை அமைஞ்சிக்கணும்னு சொன்னால் சரி, நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம். அது புது ஆக்களை விட உங்களுக்கு நிறைய இது பண்ணுவாங்க. அது சம்மந்தமாக நம்ம கிளாஸ்லேயும் இது பண்ணுறோம். ஸோ அந்த தனியான குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு மோர் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ தேவையானாக்கள் இது சம்மந்தமான முழுமையான டீட்டெயில்ஸை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க்கிங் வீடியோ குரூப், அதே மாதிரி பிடிஎஃப் எக்ஸஸ், அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் இப்படின்னு எல்லாமே இது பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை, யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணால் ஒர்க் கிடைக்குமா, ஏர்ன் பண்ணாமல் எந்த ஒரு கான்செப்ட்டில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம். அது சம்மந்தமான கைடன்ஸ் தான். ஸோ தேவையானாக்கள் கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயும் ஷோ ஆயிரும், அங்கேயும் செக் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூபை
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்குது. அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது. ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், மணி மேக்கிங், ஆன்லைன் மணி மேக்கிங் எமது பாடநெறியில் எவ்வாறான வேலையில் காணப்படுங்க 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ்கள் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஏஐ இமேஜ் அல்லது உங்களோட மொபைலில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மூலமாக ஆன்லைனில் நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெசிவ் இன்கம். அதாவது நீங்கள் ஒர்க்கை ஒன் டைம் தான் செய்வீங்க. பட் அது ஆன்லைனில் இருக்கும்போது, ஆன்லைனில் லைவில் இருக்கும்போது, அந்த கன்வர்சேஷன் நடக்கும்போது, இப்போ யூடியூபெல்லாம் வந்து பெசிவ் இன்கம் ஸ்கீம் தான். அதில் என்ன கன்வர்சேஷன்னா வியூஸ். அதாவது நீங்கள் வியூவர்ஸுக்காக ஒரு கண்டென்ட்டோட க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த கண்டென்ட் அவங்க பார்க்க உங்களுக்கு மணி வரும். ஸோ அதே கான்செப்ட் தான் இது. இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோ அல்லது ஃபோட்டோஸோ மூலமாகவோ உங்களால் அந்த கன்வர்சேஷன், அதாவது டவுன்லோட் பண்ண உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். ஒரு இமேஜுக்கே $100 மேலே டவுன்லோட் நடந்ததும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமியால் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இந்த கிளாஸ்லேயும் இந்த கான்செப்ட்களை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இமேஜுக்கே வந்து $1.3 ஏர்ன் பண்ணுறாக்களும் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நம்முடைய கிளாஸில் நடந்திருக்குது. ஸோ அதே போல் நீங்கள் என்னென்ன சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், காப்பி பேஸ்ட்னோட சொல்லி எல்லாமே வந்து ஒர்க்கிங் மாரி ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமாக. பெசிவ் இன்கம் ஸ்கீமுக்கு என்னென்னா ஒரு க்ரைட்டீரியா ஒன்று இருக்கும். அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ணால் தான் உங்களுக்கு மணி மேக்கிங் நடக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணதுமே நீங்கள் எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ தேவையானாக்கள் தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதில் நிறைய ப்ரூஃப்ஸ் பாருங்கள். இந்தியா, ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கட்டாரில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரேங்க் 1, ரேங்க் 2ல் முதலாவது பாய்ஸும் 2வது கேர்ளும் இருக்கிறாங்க. இதே மாதிரி 15வது ஏர்னிங், 22வது ஏர்னிங், இப்படி நீங்கள் எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ். ரஷ்யன் வெப்சைட் காப்பி பேஸ்ட்லேயே நாங்கள் 6 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். அதில் ஒரு வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணிக்கிற ஜாப்ஸ் அவைலபிலிட்டி சர்வே கம்ப்ளீட் பண்ண நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே மட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம். அப்படி 2800க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. நான் கிளாஸில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்ஸ் வந்து எல்லாமே ஒர்க்கிங் மேட்டீரியல் தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் வந்து எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்காங்க. 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி பார்ட் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒர்க் பண்ணலாம். ஏர்ன் யுவர் ஓன் இன்கம். எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மேட்டர். அங்கே ஜாயின் பண்ணால் ஏர்னிங்ஸ்க்கு வருமாக்கு இது பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன்னு செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற கான்செப்ட் அந்த ஏஐ இமேஜ் மூலமாக இப்போ நீங்கள் ஓனாக ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ், லவ்வர்னு ஒரு சொன்னால் நேச்சரை ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு பாருங்களா. ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி, உங்களால் ஒரு 1000 ஃபோட்டோஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு உங்களால் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் சும்மா இருந்து பண்ணி போயிடலாம். பாருங்கள், இது ஏஐ இமேஜ். ஒரு இமேஜுக்கு $1.3 அவருக்கு டவுன்லோட்டுக்கு நடந்திருக்குது. ஓகே, மற்றதெல்லாம் $1.6 டோட்டல். மற்றெல்லாம் அவர் டவுன்லோட்ஸ்க்கு ஏற்றுமா. இப்படி உங்களால் 1000 ஃபோட்டோஸ், ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு ஃபோட்டோ ஒரு $0.3 டவுன்லோட் ஆகினாலும் நீங்கள் நல்ல இன்கம் ஒன்று ஜெனரேட் பண்ணலாம். அதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்தாலே போதும். அதே மாதிரி இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் மொபைலை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டிவைஸுங்கிறது ஒரு முக்கியமில்லை. இந்த டிவைஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே உங்களுக்கு தேவையில்லை. குவாலிஃபிகேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே. 5 இயர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அண்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் இது சம்மந்தமான அப்டேட்டுகள் ஷேர் பண்ணுறோம். டெலிகிராமில் பழைய நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ண ப்ரூஃபும் அங்கே பார்க்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் அப்படி பார்க்கல. ஸோ அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸல் ஷேர் பண்ணுறோம். இங்கே பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் வேணும் பாடநெறிவான வேலைகள் காணப்படும் கான்செப்ட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயம் வெல்ஃபியூச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகிடும். இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே இமேஜஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸில் ஷோ ஆகும். வீடியோஸில் யூசர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸில் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸிலும் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் நீங்கள்
இதில என்ன டைப் ஆஃப் இமேஜ் Shutterstockன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. பட் நான் வந்து Shutterstock சொல்லல. வேற ஒரு வெப்சைட் சொல்லப் போறேன். பட் Shutterstockல என்ன டைப் ஆஃப் சோர்ஸ் பாருங்க. பெஸ்ட் செல்லிங் ஃபோட்டோஸ், ராயல்டி ஃப்ரீ இமேஜஸ். எது பெஸ்ட் செல்லிங்கா இருக்குது இத பாருங்களா. இந்த இமேஜஸ பாருங்க. இதில ஏஐயும் இருக்கு, வெக்டரும் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷனும் இருக்குது. அதே மாரி மொபைல்ல எடுத்த ஃபோட்டோஸும் இருக்குது. பாருங்க இந்த மோட்டார் சைக்கிள், இந்த Canonட இது அதே மாரி ஒரு ப்ராடக்ட் உண்டு. ஸ்பெஷல் ஆஃபர் இதையும் நீங்க கிரியேட் பண்ணி போடலாம். அதாவது நீங்க இந்த கென்வான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ கென்வாவில் இருக்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இங்கே போடலாம். ஒரு இஷ்யூவும் இல்லை. பாருங்கள் அது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. பாருங்களா இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்னு விளங்கும். இங்கே பாருங்கள் இந்த கிரியேஷனை பாருங்கள். இதுவும் வந்து இதாக இருக்குது பெஸ்ட் செல்லிங். இங்கே 30% நோட்டு மட்டும் இருக்கிறது பாருங்கள். இதில் பாருங்களேன் பாருங்கள் எப்படி நோட்டு சொல்லு. ஸோ இப்படி நம்ம அடுத்த பேஜில் நான் கட்டாயம் பார்ப்போம். இதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். பாருங்கள் எப்படின்னு பாருங்களா. நீங்கள் ஒரு பிளேஸுக்கு நேச்சரான ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க. அங்கே ஒரு இது ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போகிறீங்க. சூப்பர் மார்க்கெட்டு ஃபோட்டோ. நீங்கள் போகிற இடத்த எல்லாத்தையுமே கிளியராக ஃபோட்டோ. ஒரு புக்கோட ஃபோட்டோ. இது டாப் ரேட்டட்னு எழுதிட்டு ஒரு ஃபோட்டோ. இன்றைக்கி பெஸ்ட் செல்லிங்னு ஒரு ஃபோட்டோ. ஒரு சன்ஃப்ளவரோட ஃபோட்டோ. நெக்ஸ்ட் பாருங்கள் எப்படி ஃபோட்டோஸ் செல் ஆகிருக்குன்னு பாருங்களா. ஓகே ஒரு கிரெயின் மாஸ் செல்லிங் பண்ணுறது. ஓகே இது வெக்டர்ஸ், இல்லஸ்ட்ரேஷன், ஒரு புக்கில் ஃபோட்டோ B1 பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு எப்படி க்ரியேட் பண்ணண்டு. அதே மாதிரி நான் வீடியோஸையும் ஷோ பண்ணுறேன்னா வீடியோஸையும் பாருங்கள். ஓகே பாருங்கள் இது ஃபுல்லாக நேச்சர் தான். பாருங்கள் ஃபுல் நேச்சர். ஓகே கீபோர்டில் டைப் பண்ண மாதிரி. இது இல்லஸ்ட்ரேஷன் கிரியேஷன். இது வந்து ஒரு போய் ப்ளே பண்ணுற மாதிரி 4K ரிசல்யூஷனோட இல்லை 20 செகண்ட், 24 செகண்ட், 12 செகண்ட், 14 செகண்ட். பாருங்கள் இந்த டைமுக்குள்ளே இருக்கிறது தான். பாருங்களா ஒரே இடத்த ஒரு ஆள் 2-3 வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அதுவும் நல்ல சேல் ஆகிருக்குது. ஸோ இப்படி தான் நாங்கள் இது ஃபேஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்களும் இதை சரியாக விலகி கொண்டீங்கன்னா சரி. அப்போ இங்கே வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய சரியான வேயை நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டீங்கன்னா நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா. ஸோ அதை சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. இங்கே வந்து நான் ஒரு வெப்சைட் செய்யல போகிறேன். அந்த வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் தான் நான் சொல்லுவேன்னா ட்ரீம்ஸ் டைம்ங்கிற இந்த வெப்சைட். பட் வந்து நீங்கள் மற்ற வெப்சைட்டுகளும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஓகே ரைட். இதில் இருக்கிற மற்ற எல்லா வெப்சைட்டும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே 5px, Adobe Stock, Alamy, Getty Image, Shutterstock, Dreams Time, iStock. நம்ம கிளாஸில் டீச் பண்ணுற வெப்சைட் இது. iStockங்கிறத நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறதா. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பிக்ஃபை, IEM4, OnePlush, Pon580, ஃபோட்டோ ஃபில்டர். ஸோ அதையும் இது பண்ணுங்கள். ஆனால் இதில் சில வெப்சைட் இந்த 500px மட்டும் அங்கேயும் ஓகே பிரச்சனை இல்லை. பட் வந்து கொஞ்சம் ஸ்கேம் நடக்கிறதுக்கு இது செய்யும். ஸோ அதில் Adobe Stock, நீங்கள் Getty Images, Shutterstock, Dreams Time, iStock, Stocksy, இந்த Envato Elements இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லுவேன். இந்த இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்களேன். இந்த வெப்சைட்டில் ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரீம்ஸ் டைம்ங்கிற வெப்சைட்ஸ். ஓகே ஸோ இங்கே வந்து 50 மில்லியனுக்கு மேலே யூசர்ஸ் இருக்கிறாங்க. 3-2 மில்லியன்ஸுக்கு மேலே ஸ்டாக் ஃபோட்டோஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து அந்த 50 மில்லியன் யூசர்ஸில் இருந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 பேரையாவது நீங்கள் வர வச்சிங்கனாலே போதும். ஓகே ஒரு இமேஜஸுக்கு உங்களுக்கு $0.5 வந்தாலே உங்களுக்கு போதும். அல்லது $0.3 வந்தாலே உங்களுக்கு தாராளமாக அது போதும். உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜஸ் வந்து கூடுதலாக இருக்கணும். ஒரு தரம் வர திரும்ப வர வைக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன இதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு டவுன்லோட்டுக்கு வந்து $0.23 வர வரைக்கும் ஃப்ரீ டவுன்லோட்டும் இருக்குது. ஓகே ஸோ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நல்லா லாஸ்ட்டில் வந்துட்டு இதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், கண்ட்ரிபியூட்டர். ஓகே அல்லது செல் யுவர் இமேஜஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் வெக்டர், இல்லஸ்ட்ரேஷன் இமேஜஸ் எப்படி இருக்கணும், வெக்டர் இமேஜ், வீடியோ கிளிப் எப்படி இருக்கணும், ஆடியோ நீங்கள் அப்லோட் பண்ணலாமா. ஆடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகே ஸோ அந்த ஆடியோ நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இதுக்குரிய ஏர்னிங்ஸ், யூசர்ஸுக்குரிய ஏர்னிங்ஸை பாருங்கள். ஏர்னிங் பெர்சன்டேஜ் வந்து இமேஜ் வித் 0 டவுன்லோட்ஸ் ஓல்டர் தென் 6 months. ஓகேயா ரைட். 25% நான் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்மாலுக்கு எவ்வளோ, மீடியமுக்கு எவ்வளோ, லார்ஜுக்கு எவ்வளோ அப்படின்னு இருக்கு. அதில் வெக்டர், சப்ஸ்கிரிப்ஷன், அன்லிமிட்டெட், ஃப்ரீ இமேஜஸ், இப்படி நிறைய 100% நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்து ஆக்களை எடுங்க.
ஓகே. அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் யூசர்ஸ் ஆல்சோ ரிசீவ் 0.2 per எக்ஸப்ட். நம்ம இங்கே இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் பண்ணுவோம் தானே, அந்த அப்லோட் பண்ணுறதை இவங்க எக்ஸப்ட் பண்ணணும். அப்படி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸப்ட்டுக்கு யாருக்கு எக்ஸ்க்ளூசிவ் யூசர்ஸுக்கு எக்ஸப்ட்டுக்கே 0.2 ஒன்றும் நீங்கள் செய்யலை, டவுன்லோட்டே பண்ண தேவையில்லை. பட் வந்து இது என்ன பிரச்சனை ஏன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் யூசர்ஸுக்கு என்ன அப்படி கொடுக்குறாங்கன்னா இதில் என்ன உங்களை வந்து நம்ம வேற ஒரு இதுலேயே நான் சொல்லுவேன், என்னோட ஒர்க்கிங் வெப்சைட்ஸ்லேயும் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ண போகல உங்களோட லெவலை நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏர்னிங்ஸும் வந்து கூடும். லெவல் வந்து உங்களுக்கு கூடணும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து வீடியோஸுக்கு ஏர்னிங்ஸ் கூடையா நீங்கள் இதில் வீடியோஸுக்கு பாருங்கள், ஒரு வீடியோஸுக்கே சப்ஸ்கிரிப்ஷன் வெப் இந்த இதுக்கேற்ற மாதிரி கூடுது பாருங்கள். அன்லிமிட்டெட் சீட் 4Kக்கு கூட இப்படி இதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கொள்ளுங்களா. அதே மாதிரி இதில் லெவல் இருக்குது. ஸோ லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் கூடும், அதையும் நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி ஆடியோக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் 7 மாதம் மட்டும் நீங்கள் எல்லாத்துலேயுமே டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு வருஷம் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை அப்லோட் பண்ணுறேன். அப்போ சின்ன கான்செப்ட் தான், சரியாக புரிஞ்சுக்கோனீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஸோ இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறது தான் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணால் சரி. அப்போ இது ஓகே, வெப்சைட் ஓகே. இதில் மணி மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸில் அல்லது கேமரா மூலம் எடுக்கிற ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா சரி. அடுத்த கான்செப்ட் என்னன்னு சொன்னால், அப்படி இல்லைனா நீங்கள் இமேஜ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது லியானாடோ. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எது முன்னாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இங்கே வந்து ஃப்ரீ. ஓகே, இங்கே வீடியோஸும் இருக்குது, இமேஜஸும் இருக்குது. நாங்கள் கிளாஸில் இதுதான் பண்ணுறோமா. ஸோ நீங்கள் அப்படி கிரியேட் பண்ணலாம். அல்லது கென்வாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கென்வாவில் இப்போ இமேஜ் வீடியோஸ்லாம் நீங்கள் தாராளமாக கிரியேட் பண்ணலாம், இமேஜ் வீடியோஸ். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி இதில் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாமா, என்கேஜ் பண்ணணும். இது சம்மந்தமான ஃபுல் கைடன்ஸை நான் எங்களோட கிளாஸில் ஒரு இமேஜ் கான்செப்ட் படிப்பிக்கிறோமே அதில் கொடுத்துருக்குறேன். ஓகே ரைட். ஸோ அது மாதிரி இதிலே வீடியோஸும் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைனா இன்னொரு கான்செப்ட் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. எப்போதுமே கொஞ்சம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்மார்ட் லெவல் திங்கிங் இருக்குன்னா உங்களோட ஏர்னிங்ஸை வந்து இன்னும் கூட்டலாம். அப்படி ஒன்று தான் ஃப்ரீலான்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இமேஜை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணால் சரியாக வருமா, அல்லது வந்து ரியலான ஃபோட்டோஸ் இன்க்ளூட் பண்ணால் சரியாக வருமானு கேட்குறீங்க. யோசிக்க நம்ம. ஓகே, இங்கே பெசிவ் இன்கம் நல்ல விலையும் கொள்ளுங்க. இந்த இடத்துல ஆன்லைனில் எப்படி இது நடக்குது, நான் இதை மெயின் கான்செப்டே அப்படி தான் எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து சரியான கான்செப்டை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஓகே ரைட். இங்கே என்னென்னா நீங்கள் யோசிக்கிறீங்க, ரைட், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, ஒரு ஆள் டேக் பண்ணுற ஒரு மொபைலோ அல்லது கேமராவோட. இப்போ உங்கள்கிட்ட கேமரா இல்லை, மொபைலில் ஃபோனில் ஃபோட்டோ பிடிக்கவும் தெரியாது, இமேஜ் ஜெனரேஷனும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னால், ஆனால் உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ள ஏழும்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃப்ரீலான்சருங்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்து நீங்கள் எந்த வெப்சைட்னாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் கிளாஸில் டீச் பண்ணுறதால இந்த வெப்சைட் எடுக்கிறேன். அதே மாதிரி இதில் கொஞ்சம் சில விஷயங்கள் ஈஸி. என்ன எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே நான் ஒரு ப்ரொப்போசல் ஒன்று எழுத போகிறேன். எனக்கு வந்து 10 ரியலாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்த இது வேணும். ஓகே, ரியல் ஃபோட்டோ வேணும். அது எப்படி இருக்கணுங்கிற க்ரைட்டீரியாவை இங்கேருந்து நீங்கள் எடுக்கணும். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ண போகக்குள்ள இதெல்லாம் க்ரைட்டீரியா தான். இலஸ்ட்ரேஷனும் க்ரியேட் பண்ண சொல்லலாம், நீங்கள் வெக்டரும் க்ரியேட் பண்ண சொல்லலாம். ஸோ இது இந்த ரூல்ஸை அப்படியே செக் த ரூல்ஸ்னு சொல்லி இந்த ரூல்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இந்த ரூல்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு 10 ஃபோட்டோ அல்லது 20 ஃபோட்டோ, அதுக்கு நான் $10 பே பண்ணுவேன். $10 பே பண்ணுவேன்னா இதெல்லாம் நீங்கள் 10 ஃபோட்டோஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் $10 பே பண்ணுறீங்க, அல்லது 20 ஃபோட்டோவுக்கு நீங்கள் $10 பே. கட்டாயமாக இதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு அப்ரோச் தருவாங்க. ஓகே, புது ஆக்கள் இவங்கெல்லாம் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே நீங்கள் இங்கே ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸப்ட் ஆகிறத நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே சொல்லுங்கள், நீங்கள் இவங்க ஒரு இதொன்று போட்டிருக்காங்க தானே ப்ரொப்போஸ், அது மாதிரி நீங்கள் ப்ரொப்போசல் இங்கே சொல்லுங்கள், நான் எக்ஸப்ட் பண்ணப்படுறதுக்கு தான் பே பண்ணுவேன், என்ன நானும் ஒரு இதில் ஏர்ன் பண்ண தான் போகிறேன். ஸோ எக்ஸப்ட் பண்ணப்படுறதுக்கு நான் பே பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் நான் இதை நீங்கள் இது பண்ணுறாக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுற இவ்வளோ பேர்லேருந்து நீங்கள் பெஸ்ட்டான ஒரு பர்சனை தெரிவு செய்து அவருக்கு இந்த ஜாப்ஸை கொடுங்க. அவர்கிட்ட ஃபோட்டோஸை வாங்கி எடுத்து அவங்க ஃபுல் அது ரிலேட்டடாக நாலேஜ் இருக்கிறார்கள் ஃபுல்லாக இது செஞ்சுருப்பாங்க. அப்போ அப்படியே அந்த க்ரைட்டீரியாவோட தூக்கி இதில் போட்டிங்கன்னு சொன்னால் சரி. அப்போ ரிஜெக்ட் ஆகினுச்சுன்னு சொன்னால், ரிஜெக்ட் ஆகினா இந்த பிளாட்ஃபார்மே என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாள். அந்த ரீசனை அவர்கிட்ட சொல்லி அதை இது பண்ணித்தர சொன்னீங்கன்னா சரி. அப்போ $10 நீங்கள் என்னோட கிளாஸில் பாருங்கள், பிள்ளைகள் ஏர்ன் பண்ணுதுகள் அப்படி ஏர்ன் பண்ணுதுகள் பாருங்கள். இவா 21வது ஏர்னிங் ஏர்ன் பண்ணியிருக்கிறா. அதே மாதிரி அப்படி ஒரு $10 ஸ்பெண்ட் பண்ணுறதுலே ஒரு $400 பண்ணிங்கன்னா சார் 40 டைம்னு சொன்னால் 4000 ஃபோட்டோஸுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இங்கே நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த மணி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறத மெயினான விஷயமா. ஸோ அப்படி நீங்கள் இதிலேருந்து இமேஜை ஜெனரேட் பண்ணிட்டு அப்படியே ட்ரீம்ஸ் டைமில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஃபெயில் ஆகினா சம்டைம்ஸ் சில ஃபோட்டோஸ் இருக்குது, அங்கே ஃபெயில் ஆகினா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று நீங்கள் சட்டர் ஸ்டாக்கில் போடலாம், அல்லது ட்ரீம்ஸ் டைமில் போடலாம், அப்படி அடாப் ஸ்டாக்கில் போடலாம். இப்படி வந்து நீங்கள் வேறு பிளாட்ஃபார்மில் ரிஜெக்ட் ஆகிறத போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கட்டாயம் இது எக்ஸப்ட் ஆகும், புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நீங்கள் புது லேர்னிங் நாலேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நிறைய லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் நீங்கள் இங்கே வந்து என்னென்னா பெசிவ் இன்கமுக்கான ஒரு இது ஒன்று உருவாக்குற மாதிரி இருக்கும். இப்போ தான் நீங்கள் இது முடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஏஎல் முடிச்சிட்டு இருக்கிறீங்க, இது பண்ணுறீங்கன்னு சொன்னால் இப்போ இருந்தே நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு இது அப்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு நீங்கள் இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க, நான் எங்கள் கிளாஸில் இந்த சப்ஜெக்ட் டீச் பண்ண, நாங்கள் இது மட்டும் டீச் பண்ணல, நான் காப்பி பேஸ்ட் பண்ண 12 வெப்சைட் படிக்கிறோமே, அப்போ இதோட சேர்த்து ஒரு நாளைக்கு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சும்மா அப்லோட் பண்ணுறதா இது பெரிய வேலை இல்லை. அப்போ அதை நீங்கள் செய்கிற மாதிரி பேச்சுடும் இந்த வேலையும் செய்ய, நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க டேட்டா, அதோட சேர்த்து இதையும் செய்யுங்க. அப்போ இப்படி செய்துட்டு போகக்குள்ள ஒன்றை மட்டும் செய்ய போகக்குள்ள தான் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், அது ஒர்க் செய்ய முடியாமல் ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கலாட்டி இது பண்ணும். பட் அது மட்டும் நீங்கள் இது ஒர்க் பண்ணிவிட்டு இது ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தானே. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். மணி மேக்கிங்கில் எப்போதுமே சரியான ஒரு பெஸ்ட்டான வேயை நீங்கள் ஸ்கேம் இல்லாத வேயை தெரிவு செய்து உங்களால் முடியுமான முழு எஃபர்ட்டையும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வந்து இதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, அதை யூஸ் பண்ணிட்டு என்னென்ன வழிகளில் லீகலாக மணி மேக் பண்ணணுமோ தாராளமாக மணி மேக் பண்ணலாம். இதில் வித்ரோ பண்ணுற ஸ்கிரில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சில வெப்சைட்ஸில் வந்து கிரிப்டோஸ் இருக்குது. அப்படி வித்ரோவெல்லாம் பற்றி நீங்கள் எந்த ஒரு யோசனையும் தேவையில்ல, 100% உங்களோட ஏர்னிங்ஸை உங்களுக்கு தர மாதிரி வித்ரோட ஆப்ஷனும் இருக்குது. ஸோ தேவையானங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மோர் டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் வந்து கிளாஸ் எக்ஸஸ் வந்து நீங்கள் எங்களோட கிளாஸ் ஃபீஸ் ஒரு ஷெட்யூல் ஒன்று இருக்குது. அது சம்மந்தமான டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது சம்மந்தமான டீட்டெயில் ஷேர்